ஒரு நல்ல மனிதர் ஒரு இடத்துக்கு செல்வதால் அந்த இடம் புனிதத்துவம் அடையும் பெறுகின்றது. அதனால் தான் ஆரிகாமம் என்கின்ற இந்த ஊருக்கு ஆரம்ப பெயர் ஆரிஃபு கிராமம். ஆரிஃபு கிராமம் 1995 ஆண்டு நீங்கள் இந்த ஜியாரத்தை உடைத்த நேரத்திலே, இந்த ஜியாரத்துக்கு பக்கத்திலே நீங்கள் செய்த அராஜகங்கள் எத்தனை அத்தாட்சிகள் வெளியாகி இருக்கிறது. உடைத்த நேரத்திலே ஆரிஃபு பில்லாஹ் இஸ்மாயில் வலியுல்லாஹ் நாயகத்தின் அந்த பொடி, அந்த உடல் அப்படியே இருப்பதை கண்ட எத்தனையோ 70-75 வயதுடையவர்கள் இன்னும் இந்த ஊரிலே ஹயாத்தோடு இருக்கிறார்கள். ஊர் மக்களே, முற்றத்து மல்லிகை மனமில்லை என்பது நாம் நுகரவில்லை என்பதினால். ஆனால் இந்த ஆரிஃபு நாயகத்தின் மகிமை, இந்த இஸ்மாயில் நாயகத்தின் அந்தஸ்தை நீங்கள் இன்னும் யாரும் புரியவில்லையா? எவ்வளவு அத்தாட்சிகள் நடந்தும் அந்த மகானினால் இந்த ஊருக்கு சிறப்பு கிடைத்திருக்கிறது. இதை நீங்கள் மறந்து விட்டீர்களா? गौसे आज़म दस्तगीर, गौसे आज़म दस्तगीर, गौसे आज़म दस्तगीर, गौसे आज़म दस्तगीर. अस्सलामु अलैकुम வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மஹலியத்தான ராத்துல் கிப்ரியாவிலே மறைந்த கன்றுல் மஹ்ஃபியாம், மஸ்கூத்து அன்ஹுல் கதீமுல் அமாமான மௌஜூதன மிஸ்ரிலே, அஹதியத் துஹதாஹி வாஹிதியத்தான ஆலம் அர்வாஹானதில், ஆலம் மிதாலாஹி ஆலம் மஜிசாமாஹி ஆலம் இன்சானானபின், பகுதில்லா ஜலாலோடு ஜமாலும் பதீஉல் கமாலுமாகி, பகுதிகளப்பற்ற லாஹூத்து ஜபரூத்தில் பகாவான ஹுரியத்தினால், நகசியத்தற்றும் நிழல் பெற்றடிமை நன்னினைவு மற்றும் வெனோ, நற்குணம் குடிகுண்ட பாத்துஷாவான குருநாதன் முஹியத்தீனே. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. آمين. صدق الله مولانا العلي العظيم. வல்லவன் அல்லாஹுவை புகழ்ந்து வல்லல் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொன்னவனாய், ஏறக்குறைய ஒரு நோட்டீஸின் கையில் இருக்கின்ற ஒரு நோட்டீஸின் கணக்குப்படி 1918 ஆண்டு அதற்கு முன்னால் ஆரம்பித்த இங்கே நடந்த கந்தூரி வைபவம், அந்த நோட்டீஸின் பிரகாரம் 1918 ஆண்டு முதல் நடைபெற்று வந்த இந்த மாபெரும் கந்தூரி வைபவம் சில காலங்களுக்கு முன்னால் சில இயக்க வெறியர்களால் அது செயலிழந்து போனாலும், பாரம்பரியமாக இலங்கை வரலாற்றில் நடைபெற்று வருகின்ற கந்தூரிகளில் மிக முக்கியமான கந்தூரிகளில் ஒன்றான இந்த கந்தூரியை இதை முறையாக நடத்த வேண்டும் என்கின்ற முயற்சியில் தொடராக இந்த கந்தூரியை நடாத்தி வந்து கொண்டிருக்கின்ற அகில இலங்கை சோபிச ஆன்மீக பேரவையின் தலைவர் உட்பட அனைவர்களையும், நிர்வாக அங்கத்த உறுப்பினர்களையும் மற்றும் இந்த மேடையிலே இருக்கின்ற உலமாக்கள், பெரியார்கள், சகோதர சகோதரிகள் அனைவர்களையும் விழித்தவனாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
اللهم بارك لنا في شامنا وفي يمننا. யா அல்லாஹ், ஷாம் தேசத்துக்கும் யமன் தேசத்துக்கும் நீ பரக்கத்து செய்வாயாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆ கேட்டார்கள். ஷாம் தேசத்துக்கும் யமன் தேசத்துக்கும் பரக்கத்து செய்வாயாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினால் அங்கீகரிக்கப்பட்டு துஆ கேட்கப்பட்ட பகுதியான யமன் தேசத்தில் இருந்து இன்று குருணாகலையிலே இருக்கின்ற ஆரிகாமம் என்கின்ற இந்த குக்கிராமத்திலே வந்து நல்லடக்கம் பெற்றிருக்கும் ஷேഖனா ஆரிஃப் பில்லாஹ் இஸ்மாயில் வலியுல்லா நாயகம் கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்களுடைய அருள் பொருந்திய கந்தூரி வைபவத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், இந்த ذிக்ரு ஸாலிஹீன தன்சிலுர் ரஹ்மா, சாலிஹீன்களை ஞாபகப்படுத்தக்கூடிய இடத்துக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்குகிறது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே சாலிஹீன்களை ஞாபகப்படுத்தக்கூடிய இடத்துக்கு அல்லாஹ்வினால் ஒரு மனிதன் கண்ணியமாக்கப்பட்டால் அல்லது ஒரு வஸ்து கண்ணியமாக்கப்பட்டு விட்டால் அது ரஹமத்துக்குரிய விடயம், ரஹமத்துக்குரியவை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ்வால் கண்ணியப்படுத்தப்பட்டவை அல்லது கண்ணியப்படுத்தப்பட்டவர்களை நாமும் கண்ணியம் கொடுப்பது அல்லாஹு தஆலாவுடைய ஒரு வாக்காக இருக்கிறது. அல்லாஹு தஆலா அதை சொல்லி காட்டுகின்றான், وَمَن يُعَظِّمْ شَعَائِرَ اللَّهِ فَإِنَّهَا مِن تَقْوَى الْقُلُوبِ. அல்லாஹு தஆலாவுடைய ஞாபகத்தை ஊட்டக்கூடிய அல்லாஹு தஆலாவினுடைய அடையாள சின்னங்களை யார் கண்ணியப்படுத்துகின்றானோ அவன் உள்ளம் பரிசுத்தமானவன், தக்குவாவுடையவன் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே அல்லாஹுவினால் கண்ணியப்படுத்தப்பட்ட அல்லாஹு தஆலாவுடைய ஞாபகத்தை உண்டு பண்ணக்கூடிய அல்லாஹு தஆலாவுடைய ஞாபகத்தை உண்டு பண்ணக்கூடியவைகளை உண்டு பண்ணக்கூடியவர்களை நாம் கண்ணியப்படுத்துவது என்பது உண்மை விசுவாசிக்கு, உண்மை முஃமினுக்கு, உள்ளம் பரிசுத்தமானவனுக்கு அடையாளம் என்பதை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அதிலே ஒன்றுதான் இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷாயிரில்லாஹ். சஃபா மர்வா மலை அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள், அடையாளங்கள். எனவே அந்த சஃபா மர்வா மலை என்பது வெறும் கல்லு. எதனால் கண்ணியமாக்கப்படுகிறது? ஒரு பெண் வலியுல்லாவினால், அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் என்கின்ற ஒரு பெண் வலியுல்லாவினால் அந்த மரத்துக்கு, அந்த சஃபா மர்வாக்கு கண்ணியம் கிடைக்கிறது. அல்லாஹு தஆலா அதை பேசுகிறான். சஃபா மலையும் மர்வா மலையும் நாம் அதை தஅலீம் பண்ணுவது, கண்ணியப்படுத்துவது ஒரு விசுவாசிக்கு அடையாளம். உஹது மலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், இந்த உஹது மலை வெறும் கல்லு மலை, வெறும் கல்லு. ஆனால் அந்த உஹது மலை நம்மை நேசிக்கிறது, நாம் அந்த உஹது மலையை நேசிக்கின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். காரணம் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது மலைக்கு மேலே ஏறுகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறுகின்ற பொழுது அந்த உஹது மலை மகிழ்ச்சியினால் கொஞ்சம் உசும்புகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், உஸ்புத் உஹத். ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் உஹது மலைக்கு சொல்லுகிறார்கள். சொல்லிவிட்டு, உஹதே, உனக்கு மேலால் ஒரு நபியும் ஒரு
சித்திக்கும் 2 ஷஹீதுகளும் இருக்கிறார்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். என்றால் 2 சஹாபாக்களில் 2 தியாகிகள், அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு சித்தீக் அந்த மலையிலே இருக்கிறார்கள், பெருமானார் இருக்கிறார்கள். எனவே அந்த உஹது மலை நம்மை நேசிக்கிறது, நாமும் அந்த உஹது மலையை நேசிக்கிறோம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே அல்லாஹுவினால் சங்கையாக்கப்பட்டவர்களை நேசிப்பது என்பது ஈமானின் அடையாளம். ஈமான் உள்ளவர்கள், தக்வா உள்ளவர்களுக்கு அடையாளம் என்ன? அல்லாஹுவினால் சங்கையாக்கப்பட்டவர்களை நேசிப்பது என்பது. நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹுவினால் சங்கையாக்கப்பட்டவர். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மலக்குமார்கள் அனைவரையும் அல்லாஹ் சுஜூது செய்ய சொல்லுகிறான். எல்லோரும் சுஜூது செய்கிறார்கள். அல்லாஹ்வின் கட்டளை, அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியம், அல்லாஹ்வுடைய வாக்குறுதி, அவரை கண்ணியப்படுத்துங்கள், ஆதத்துக்கு சுஜூது செய்யுங்கள் என்கிறார். அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார், மலக்குகள் எல்லோரும் சுஜூது செய்கிறார்கள், ஒருவனை தவிர. அப்படி என்றால் அல்லாஹ் தஆலாவினால் கண்ணியப்படுத்தப்பட்டவர்களை அல்லது கண்ணியப்படுத்தப்பட்டவைகளை கண்ணியப்படுத்துதல் என்பது ஒரு மூமினின் அடையாளம். அதற்கு மாற்றமாக அல்லாஹ் தஆலாவினால் கண்ணியப்படுத்தப்பட்ட ஒன்றையோ அல்லது கண்ணியப்படுத்தப்பட்ட ஒருவரையோ மறுப்பது என்பது இன்று நேற்று வந்த ஒரு கொள்கை அல்ல, அது இப்லீஸுடைய அந்த விடயத்திலிருந்து வந்தது. இப்லீஸ் என்ன செய்கிறான்? அவனுக்கு என்ன பட்டம்? இந்த உலகத்தில் அவன் சுஜூது செய்யாத இடமே கிடையாது. ஆபித் என்ற மட்டம். 7 வானங்களுக்கும் 7 பெயர்கள் அவனுக்கு இருக்கிறது. இந்த உலகத்திலே ஆபித் என்ற மட்டம், ஜாஹித் என்ற பட்டம், துறவி, தக்கி, தக்குவாதார் என்கின்ற பட்டம், பரிசுத்தமானவன் என்கின்ற பட்டம். இதுபோக 20,000 வருடங்கள் மலக்குமார்களுக்கு ஒஸ்தாதாக இருந்தவன் யாரு? இப்லீஸ். ஆனா ஒரு நாளைக்கு எத்தனை தடவை நாம அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் எடுத்தறியப்பட்ட, அல்லாஹ்வுடைய அருளை விட்டும் தூக்கி வீசப்பட்ட இப்லீஸை விட்டும் அல்லாஹ்விடத்திலே நான் காருமானம் தேடுகின்றேன், பாதுகாப்பு தேடுகிறேன் என்று ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சொல்லுகிறோம்? அவன் செய்த பிழை என்ன? தொழவில்லையா? ஆபித் என்கின்ற வட்டம் இந்த உலகத்தில் சுஜூது செய்யாத இடம் கிடையாது. தக்வாதாரி, தக்கி என்கின்ற பட்டம், ஷாஹித் என்கின்ற பட்டம், நக்கி என்கின்ற பட்டம், 7 வானத்துக்கும் 7 சிறப்பு பெயர்களை அல்லாஹ் கொடுத்தான். என்ன குற்றம் செய்தான்? அறிவு இல்லாதவனா? இல்லை, அறிவு இருந்தது. 20,000 வருடம் மலக்குகளுக்கு உஸ்தாதாக இருந்தவன். அவன் செய்த பிழை என்ன? அல்லாஹுவினால் கண்ணியப்படுத்தப்பட்ட ஒருவரை கண்ணியப்படுத்த தவறியது. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். தொழுகையில் அங்கே பிழை வரவில்லை, அவனுடைய அமளி இபாதத்துக்களில் பிழை வரவில்லை, அறிவில் குறை வரவில்லை. அல்லாஹுவினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை மறுத்தான். என்ன சொன்னான் அவன்? என்ன சொன்னான்? கல்லும் மண்ணும் என்று சொல்லுவது போல ஜியாரங்களுக்கு அங்கே போய் சுஜூது செய்கிறீர்கள் என்று விதண்டாவாசம் பேசுவது போல என்ன சொன்னான் அவன்? யா அல்லாஹ், நீ என்னை நெருப்பால் படைத்தாய், அவரை மண்ணால் படைத்தாய், அவருக்கு சுஜூது செய்ய முடியாது என்றான், அவருக்கு கண்ணியம் கொடுக்க முடியாது என்றான். அல்லாஹுவின் அருளை விட்டும் தூரமாக்கப்பட்டான். எனவே அருமையானவர்களே, அல்லாஹுவினால்
கண்ணியப்படுத்தப்பட்டவர்கள் அவுலியாக்கள், அல்லாஹுவினால் கண்ணியப்படுத்தப்பட்டவைகள் அவருடைய அத்தாட்சிகள். எனவே இந்த அவுலியாக்களை ஒருவன், இந்த நபிமார்களை ஒருவன், இந்த சித்தீக்கீன்கள் சுஹதாக்களை ஒருவன் கண்ணியப்படுத்த தவறுகின்ற பட்சத்தில் இந்த விடயத்துக்குள் தான் அவன் உட்படுகின்றான். ஒரு பொழுதும் அவனுக்கு தக்குவாதாரியாக முடியாது, ஒரு பொழுதும் அவனுக்கு உள்ளம் பரிசுத்தவனாக ஆக முடியாது. எனவே இன்று நாங்கள் ஆரிகாமத்திலே வந்து கொழும்பில் இருந்து, மட்டக்களப்பில் இருந்து, வேறு பிரதேசங்களில் இருந்தெல்லாம் இங்கே வந்திருக்கிறோம் என்றால் அல்லாஹுவினால் கண்ணியமாக்கப்பட்ட இந்த இஸ்மாயில் வலியுல்லாவை கண்ணியப்படுத்துவதற்குத்தான் வந்திருக்கிறோம். இங்கே அவமரியாதை செய்வதற்கு யாரும் வரவில்லை. அருமையானவர்களே, அல்லாஹு தஆலா அதைத்தான் நமக்கு சொல்லி காட்டுகின்றார். ஒரு மனிதன், ஒரு நல்ல மனிதர் ஒரு இடத்துக்கு செல்வதால் அந்த இடம் புனிதத்துவம் அடையும், பெறுகின்றது. அதனால் தான் ஆரிகாமம் என்கின்ற இந்த ஊருக்கு ஆரம்ப பெயர் ஆரிஃபு கிராமம். ஆரிஃபு கிராமம் ஒரு வலியுல்லாவினால் ஒரு காட்டு பிரதேசமாக புலிகளும் மிருகங்களும் வாழக்கூடிய இந்த பகுதி ஆரிஃபு கிராமம் என்று அதோ இருக்கிறது அந்த பெரிய மரம். இந்த மரத்துக்கு கீழால் தான் ஆரிஃபு பில்லாஹ் இஸ்மாயில் நாயகம் அவர்கள் வந்து அமர்ந்திருந்து தன்னை நாடி தேடி வந்தவர்களுக்கு அறிவை சொல்லிக் கொடுத்தார்கள், அறிவை சொல்லிக் கொடுத்தார்கள், ஆன்மீகத்தை சொல்லிக் கொடுத்தார்கள், ஷரீஅத்தை சொல்லிக் கொடுத்தார்கள், தரீக்கத்தை சொல்லிக் கொடுத்தார்கள், ஹகீகத்தை சொன்னார்கள், மஅரிஃபத்தை சொன்னார்கள். அனைத்து விதமான கலைகளையும் அவர்கள் படித்துக் கொடுத்தார்கள். தன்னுடைய கையினால் மாணவர்களுக்கு குர்ஆன் பிரதிகளை எழுதி கொடுத்தார்கள் தன்னுடைய கையினால். அப்ப குர்ஆன் எல்லாம் இல்ல அந்த காலத்துல, 300 வருஷத்துக்கு முதல் உள்ள செய்தி. அப்ப அனைவருக்கும் வரக்கூடியவர்களுக்கு தன்னுடைய கையினால் குர்ஆன் பிரதிகளை எடுத்து கொடுத்தார்கள். அந்த குர்ஆன் பிரதி, அந்த குர்ஆன் கையெழுத்து பிரதியில் ஒன்று இப்பொழுதும் காத்தாங்குடியிலே இருக்கின்ற அந்த ஹிஸ்புல்லாட நூதன சாலை, அந்த நூதன சாலையில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. தேவையானவர்கள் போய் பார்த்துக் கொள்ளலாம். எனவே இஸ்மாயில் வலியுல்லாஹ் இந்த ஊர் என்பது அடர்ந்த காட்டினால் ஒரு சுத்தி வளர்ச்சி வயல்களினாலும் ஒரு ஆற்றினாலும் அடவளைக்கப்பட்ட ஒரு கிராமம். இங்கே வரக்கூடிய மக்கள் யாரும் இல்லை. அப்பொழுது முஸ்லிம்கள் வாழ்ந்த பிரதேசம் மரக்கல்லமுள்ள என்கின்ற பக்கத்து கிராமத்தில், மரக்கல்லமுள்ள என்கின்ற பக்கத்திலே உள்ள கிராமத்தில் தான் முஸ்லிம்கள் வாழ்ந்தார்கள். அப்ப இந்த இடத்துக்கு வரக்கூடியவர்கள் இவர்களுடைய மகிமையை, அந்தஸ்தை புரிந்தவர்கள் இந்த ஊருக்கு அவர்களை நாடி நாடி வந்தார்கள். அவர்களை நாடி வருகிற பொழுது அப்பொழுதுதான் இந்த ஊரு ஆரிஃபு கிராமமாக மாறுகிறது. எங்க போற? ஆரிஃபு பில்லாஹ்வை சந்திக்க போற. ஆரிஃபு பில்லாஹ் இஸ்மாயில் வலியுல்லாஹ். எங்க போறீங்க? ஆரிஃபு பில்லாஹ் இருக்கிற ஆரிஃபு பில்லாஹ் இருக்கிற கிராமத்துக்கு போற. ஆரிஃபு பில்லாஹ் இருக்கிற கிராமத்துக்கு போற. காலப்போக்கில் ஆரிஃபு கிராமம் என்று மாறி அது காலப்போக்கில் இன்னும் மருவி ஆரிகாமம் என்கின்ற ஊரின், இந்த ஊரின் இப்பொழுது இருக்கின்ற இந்த பெயர் அது வேறு பெயர். ஆரிகாமம் என்கின்ற பெயரை இந்த ஊர் பெறுகிறது. எனவே இந்த ஊர் மக்களே, முற்றத்து மல்லிகை மனமில்லை என்பது நாம் நுகரவில்லை என்பதினால். ஆனால் இந்த ஆரிஃபு நாயகத்தின் மகிமை, இந்த இஸ்மாயில் நாயகத்தின் அந்தஸ்தை நீங்கள் இன்னும் யாரும் புரியவில்லையா? எவ்வளவு அத்தாட்சிகள் நடந்தும் அந்த மகானினால் இந்த ஊருக்கு சிறப்பு கிடைத்திருக்கிறது. இதை நீங்கள் மறந்து விட்டீர்களா?
விதண்டாவாதம் பேசிக்கொண்டும் நவீனவாதிகளின் குற்றச்சாட்டுக்களை உண்மை என்று நம்பியும் நீங்கள் உங்களுடைய சொத்தை எப்படி இழக்க முற்படுவீர்கள்? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ஒரு காட்டு பிரதேசம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு போகிறார்கள். ஒரு யஸ்ரிப் என்கின்ற மதீனா மாநகரம், ஒரு யஸ்ரிபுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறார்கள். மதீனா அல் முனவ்வரா ஒளி வீசப்படுகின்ற பட்டணமாக அல்லாஹ் அதை கபூல் செய்தானே, அதுபோல முஸ்லிம்களுக்கு ஆரிவு கிராமம் என்கின்ற இந்த ஊர் 50-60 வருஷத்துக்கு முன்னால ஒரு 50 குடும்பம் இருந்த இந்த ஊரில் இப்பொழுது 1500-2000 குடும்பங்கள் வாழ்கின்ற அளவுக்கு இந்த ஊருக்கு இப்படியான பெருமையை சேர்த்தார்களே, இவர்களை பற்றி நீங்கள் புரியவில்லையா? எத்தனை அத்தாட்சிகளை இந்த ஊரில் அல்லாஹ் நிகழ்த்தி இருக்கிறான். எனக்கு முன்னால் பேசிய சபா மௌலவி சொன்னது போல உங்களுடைய கல்பு பூட்டப்பட்டிருக்கிறதா? ஏன் புரியவில்லை? அல்லாஹு தஆலா பல விடயத்தை விவரமாக பேச வேண்டும் என்றாலும் முடிந்த அளவு சுருக்கிக் கொண்டு நேரத்தை கருத்தில் கொண்டு விடயங்களை பேசுகின்றேன். அருமையானவர்களே, அல்லாஹு தஆலா ஒருவரை கபூல் செய்து கண்ணியப்படுத்தினால் அவரை கொண்டு பல அத்தாட்சிகளை அல்லாஹ் வெளிப்படுத்துவானே. அல்லாஹு தஆலாவினால் கபூலாக்கப்பட்ட அவனுடைய பொருத்தத்தை பெற்ற அந்த மக்களின் மூலமாக வெளிப்படுத்துகின்ற அத்தாட்சிகள் எத்தனை 100 அத்தாட்சிகள் நடந்தும் இந்த ஜியாரத்தை இடிக்க வேண்டும், இதை நிப்பாட்ட வேண்டும் என்று இன்னும் கங்கணம் கட்டிக் கொண்டிருக்கிறீர்கள். 1995ஆம் ஆண்டு நீங்கள் இந்த ஜியாரத்தை உடைத்த நேரத்திலே, இந்த ஜியாரத்துக்கு பக்கத்திலே நீங்கள் செய்த அராஜகங்கள் எத்தனை அத்தாட்சிகள் வெளியாகி இருக்கிறது. உடைத்த நேரத்திலே ஆரிஃபு பில்லாஹ் இஸ்மாயில் வலியுல்லாஹ் நாயகத்தின் அந்த பொடி, அந்த உடல் அப்படியே இருப்பதை கண்ட எத்தனையோ 70-75 வயதுடையவர்கள் இன்னும் இந்த ஊரிலே ஹயாத்தோடு இருக்கிறார்கள். அப்பொழுதும் உங்களுடைய பேராசை இந்த ஜியாரத்தை உடைக்க வேண்டும் என்கின்ற வெறி தீரவில்லை. அதற்கு முதல் ஏன் இதை ஒளித்து மறைத்து பேசுவதற்குரிய நேரம் அல்ல. முன்னால் இருக்கின்ற இந்த மதரசாவுக்காக வேண்டி, டாய்லெட் தோண்டுவதற்காக வேண்டி, கக்கூசி குழி, ட்ரைனேஜ் குழி, டாய்லெட் குழி தோண்டிய நேரத்திலே ஒரு இடத்தில் அதிகமாக தண்ணீர் வந்தது. இப்பொழுது இருக்கிற வாலிபர்களே, இந்த உண்மை உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் தானே? இந்த உண்மை ஒளித்து மறைத்து காதுக்குள்ளால் பேசுகிற ரகசியமோ பொண்டாட்டி புருஷன் சண்டையோ கிடையாது. அப்ப தோண்டுகின்ற நேரத்திலே தண்ணீர் வந்தது. கொஞ்சம் தள்ளி தோண்டிய நேரத்திலே ஒரு மனிதருடைய காலில் கொழுகி, மண்வட்டி கொழுகி கஃன் புடவை வந்தது. யார் அவர்? இஸ்மாயில் வலியுல்லாஹ் நாயகத்திடத்திலே கால் மடித்து ஓதிய ஒரு மனிதர், ஆன்மீகத்தை படித்த ஒரு பழைய மனிதர். அந்த மனிதருடைய உடல் அப்படியே இருக்கிறது. அன்றைய அதிபர் இந்த காட்சியை கண்டு பயந்தாரே. அப்படி என்றால் இவ்வளவு அத்தாட்சிகளையும் கண்டு, இவ்வளவு அத்தாட்சிகளும் ஏற்பட்டு இஸ்மாயில் நாயகமே அவர்களுடைய அந்த ஜியாரத்தை உடைக்க துணைந்து அந்த விடயங்களை, அந்த உடம்பு அப்படியே இருப்பதை, அல்லாஹ் பொருந்தியவனுடைய அந்த உடலை நபிமார்கள், சித்திகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், அவுலியாக்களுடைய உடலை இந்த மண்ணுக்கே அல்லாஹ் ஹராமாக்கி வைத்திருக்கிறானே. மண் தின்ன மாட்டாதே. அந்த இடத்தை நீங்கள் அப்படி இருந்தும் என்ன செய்தீர்கள்? நாளுக்கு நாள் ஒவ்வொரு மக்களை ஏமாற்றி, ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்களை சொல்லி, மக்களுடைய மூளையை குழப்பி இந்த இடத்தை இல்லாமலாக்க வேண்டும் என்கின்ற அப்படி என்ன வெஞ்சம் உங்களுக்கு இருக்கிறது?
நீங்கள் ஜியாரம் சம்பந்தமாக வைக்கின்ற குற்றச்சாட்டுகளில் எது நியாயமானவை? எது நியாயமான குற்றச்சாட்டை வைக்கிறீர்கள்? இந்த ஜியாரத்தை உடைக்கோணும் இடத்துல முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு வைக்கக்கூடிய இந்த ஊரு மக்களிடத்திலே சொல்லப்படுகின்ற ஒரு குற்றச்சாட்டு, இதற்கு காபீர்களும் வருகிறார்கள். சிங்கள மக்கள், தமிழ் மக்கள், பௌத்த மக்கள் இதற்கு வருகிறார்கள். அவர்கள் மகே தையா ஏண்ட கடவுள் என்று தானே சொல்லுவாங்க. அப்ப இவர் அல்லாஹ் ஸ்தானம், அல்லாஹ் தானே கடவுள், கடவுள் ஸ்தானத்துக்கு கொண்டு வந்தது யார்? இந்த ஜியாரம் இருக்க போய் இத கட்ட போய் தானே. எனவே ஜியாரத்தை உடைத்து விடுவோம், இது தேவையில்லை, அந்த மக்கள் வரமாட்டார்கள். ஏன் இப்படி அநியாயமாக இந்த மக்களை ஏமாற்றுகிறீர்கள்? ஏன் இந்த மக்களுடைய ஈமானை இப்படி குழப்புகின்றீர்கள்? ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை இந்த ஊர் மக்களே கொஞ்சம் நீங்கள் சிந்திக்க வேண்டும். தாய்மார்களே, பெரியோர்களே, சிந்திக்க வேண்டும். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு நபியாக நாம் ஏற்றிருக்கிறோம். கிறிஸ்தவர்கள் அவர்களை அல்லாஹுவின் தேவகுமாரர் என்று ஏற்றிருக்கிறார்கள். அல்லாஹுவின் தேவகுமாரர் அவர்களை ஒரு கடவுளாக ஏற்றிருக்கிறார்கள். எனவே கிறிஸ்தவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கடவுளாகவும், மோசஸ் என்று மூசா அலைஹிஸ்ஸலாத்தையும், ஆபிரகாம் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தையும் கடவுளுடைய ஸ்தானத்திலே எடுத்துக் கொண்டிருப்பதினால் அவர்கள் காபீர் என்று பத்துவா வருமா, அல்லது அவர்கள் நபியுடைய லிஸ்டில் இல்லை என்று பத்துவா வருமா? இல்லை. அவர் ஏற்றுக்கொண்டிருப்பவன் காபீர். அவன் எப்படி ஏற்றாலும் நமக்கு பிரச்சனை அல்ல. முஸ்லிமான நான் இவர்களை எப்படி ஏற்றுக்கொண்டிருக்கிறேன்? வருகின்றவன் அவர்களை அல்லாஹ் என்றோ கடவுள் என்றோ பார்க்கிறான் என்றால், ஜியாரத்தை உடைக்க வேண்டும் என்று சொல்லுகிறான் என்றால், ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு உன்னுடைய நிலை பத்துவா என்ன? ஈசா அலைஹிஸ்ஸலாம் காபீரா? நாம நபியா ஏற்றிருக்கிறோம், அல்லாஹ்வுடைய தேவகுமாரனாக ஏற்றிருக்காங்களே, அல்லது ஈசா அலைஹிஸ்ஸலாம் மதத்தை விட்டு போனவராகி விடுவாரா? ஏன் இந்த மக்களை இப்படி குழப்ப வேண்டும்? வைக்கின்ற குற்றச்சாட்டுகள் அனைத்தும் போலியானவை. இந்த ஜியாரத்தை இல்லாமலாக்க வேண்டும் என்கின்ற கங்கணத்தோடு இந்த மக்களை வேண்டும் என்று வழிகெடுத்து நீங்கள் சாதித்தது என்ன? நீங்கள் சாதித்தது என்ன? அருமையானவர்களே, ஆரம்ப காலத்திலே ஆரிகாவம் என்கின்ற இந்த ஊரிலே ஒரு 50 வருடங்களுக்கு முன்னால் வெறும் 50 குடும்பம் மாத்திரம்தான் இருந்தது. அந்த 50 குடும்பத்தை சார்ந்தவர்களும் இந்த ஜியாரத்திலே வந்து அவர்களுடைய சகல விடயங்களையும் பூர்த்தி செய்தவர்களாக, இதை கண்ணியப்படுத்தியவர்களாகவே வாழ்ந்தார்கள். கண்ணியமாக வாழ்ந்தார்கள். கண்ணியமாக அந்த மக்கள் வாழ்ந்தார்கள். இந்த கொடி மரத்துக்கு சின்ன கொடி, பெரிய கொடி, நிறைய விளக்கங்கள் இருக்கிறது, வரலாறு தகவல்கள் இருக்கிறது. இருந்தாலும் சில முக்கியமான விடயங்களை மாத்திரம் ஞாபகப்படுத்திக் கொண்டு போகின்றேன். எத்தனை பெரியவர்கள் இந்த ஊரிலே இஸ்மாயில் என்ற பெயரை சுமந்திருக்கிறீர்கள்? ஒட்டுமொத்தமாக பப்ளிக்கா தான் கேட்கிறோம். அந்த அத்தனை பெரியவர்களிடத்திலும் போய் கேட்டு பாருங்கள். அத்தனை பெரியவர்களிடத்திலும் போய் கேட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த இஸ்மாயில் என்ற பெயர் எப்படி வந்தது என்பதை கேட்டு பாருங்கள். சொல்லக்கூடிய ஒரே பதில், அன்றைய மக்களிடத்திலே அந்த அணுகுமுறை இருந்தது. ஜெயிலானிக்கு நியத்து வைத்து பிள்ளை இல்லாத பெண்கள் ஜெயிலானி பள்ளி வாசலுக்கு வருவோம், கௌசுநாயகத்தை நாங்கள் கண்ணியப்படுத்துவோம் என்று அல்லாஹ்விடத்திலே இந்த குத்துபு நாயகத்தின், ஷாதுலி நாயகத்தின், ரிபாயி நாயகத்தின், ஒவ்வொரு வழிமாறுகள் இஸ்மாயில் நாயகத்தின் பொருட்டினால் குழந்தை இல்லாத பெண்கள் கேட்டால் அது கபூலாகும். அந்த பெயரையே நன்றிக்காய் வைப்பார்கள். பழைய இஸ்மாயில் என்று பெயர் வைத்திருப்பவர்களிடத்திலே நீங்கள் கேட்டு பாருங்கள். எனவே அருமையானவர்களே, அப்படி அவுலியாக்களினால் மகத்துவம் பெற்ற ஊர் இந்த ஊர். அவுலியாக்களினால் கண்ணியமாக்கப்பட்ட ஊர் இந்த ஊர். யார் அல்லாஹுவினால்
கண்ணியமாக்கப்பட்டவர்களை கண்ணியப்படுத்துகின்றானோ அவன் உண்மை முஃமின். யார் அல்லாஹுவினால் கண்ணியமாக்கப்பட்டவர்களை கண்ணியப்படுத்த தவறுகின்றானோ அவன் அதற்கு நேரே மாற்றமானவன். முஃமின் அல்ல, இப்லீஸ் செய்ததை இவனும் செய்கிறான். எனவே அருமையானவர்களே, இந்த மண்ணுக்கு கிடைத்த பாக்கியம் இஸ்மாயில் வலியுல்லாஹ் நாயகம் வருடா வருடம் வெகு விமர்சையாக இந்த இடம் கண்ணியப்படுத்தப்படுகிறது. ஊரிலே இருப்பவர்களும் ஒன்றிணைந்து இதை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதை கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. لا إله إلا الله لا إله إلا الله لا